ஆசிரியர் பெருமக்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த ஒரு வீடியோவில் இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஆர்பி மற்றும் பள்ளி கல்வித்துறையில் வந்திருக்க முக்கியமான தகவல்களை இந்த ஒரு வீடியோவில் நம்ம பார்க்கலாங்க. டெட் தேர்வுடைய மதிப்பெண்கள் கூடுதலாக வழங்கப்படுமா? டெட் தேர்வில் பாஸ் மதிப்பெண்களை குறைக்க வாய்ப்புகள் இருக்கா? டிஆர்பி டெட் தேர்வில் 145 கொஷின்கள் தவறாக கொடுத்துருக்குமா? காரணம் என்ன? இவைகளை பற்றி தான் இந்த ஒரு வீடியோவில் நாம் அலசி பார்க்க போகிறோம். நீங்கள் நம்முடைய சேனலை முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் பெல்லை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. டிஎன் டெட்டோடைய முடிவுகள் 2025 தவறான கேள்விகளுக்கு 1 மதிப்பெண்கள் விரைவில் வெளியாகும் என்று முடிவுகள். அதை அறிந்து கொள்வது தான் எப்படி? ஆசிரியர் தேர்வு வாரியம் டிஆர்பி மூலம் நடத்தப்பட்ட டெட் தேர்வு 2025 முடிவுகள் விரைவில் வெளியாக இருக்கிறது. trb.tn.gov.in என்ற இணையதளத்தின் மூலமாக அறிந்து கொள்ள முடியும். தமிழ்நாட்டில் உள்ள ஆசிரியர் தகுதி தேர்வு கடந்த மாதம் நவம்பர் 15-16 தேதிகளில் நடைபெற்றது. இந்த தேர்வுக்கான உத்தேச விடைக்குறிப்பு மீதான ஆட்சேபனை டிசம்பர் 3ஆம் தேதி வரை பெறப்பட்ட நிலையில் இதற்கான விண்ணப்ப முடிவுகள் விரைவில் வெளியாகும் என்று டெட் தேர்வு எழுதியுள்ளவர்கள் குறிப்பிட்டு சொல்கிறாங்க. ஸோ டெட் தேர்வை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா இந்த தேர்வுடைய ரிசல்ட்ஸை விரைவில் பப்ளிஷ் பண்ண போகிறாங்க. டெட்டு 2022 முடிவுகளை அறிஞ்சு கொள்வது அப்படின்னு பார்த்தீங்கன்னா trb.tn.gov.in இணையதளத்திற்கு செல்லவும் முகப்பு பக்கத்தில் இம்பார்ட்டன்ட் லிங்கை கிளிக் செய்து லேட்டஸ்ட் ரிசல்ட்டை செக் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் அதை கிளிக் பண்ணிவிட்டு டிஎன் டெட் 2025 முடிவுகள் தாள் 1 மற்றும் தாள் 2 இடம்பெறையும். அதில் முடிவுகளை அறிந்து கொண்டு பெற்ற பிறகு அது லிங்க் இடம் இருக்கும். அதனை கிளிக் செய்து தேர்வர்களின் தரவுகளை உள்ளிட்டு முடிவுகளை அறிந்து கொள்ளலாம். மேலும் தேர்வர்கள் தேர்ச்சி பெற்றவர்களுக்கான சான்றிதழ்களையும் பதிவிறக்கம் செய்து கொள்ளவும் வழிவகை செய்யப்படும் என்பதை முடிவுகள் குறிப்பாக குறிப்பிடுறாங்க. இந்த ஆண்டு நடைபெற்ற டெட் தேர்வில் ஏராளமான கேள்விகள் பிழை இருப்பதாக புகார்கள் எழுதியிருக்காங்க. தாள் 1 150க்கு 59 கேள்விகளும், தாள் 2 கிட்டத்தட்ட 150க்கு 145 கேள்விகளும் தவறாக இருக்குது அப்படின்னு குறிப்பிட்டே சொல்கிறாங்க. அது எந்த அளவுக்கு தவறாக இருக்குது அப்படின்றது நமக்கு புரியலைங்க. அதே போல் தாள் 2க்கு 150 145 கேள்விகளுக்கு தவறான விடை. 35,000க்கும் மேற்பட்டவர்கள் ஆட்சேபனை விடை எழுப்பியுள்ளார்கள். பின்னர் தேர்வோடு பெறப்பட்ட சில புகார்கள் சரிபார்க்கப்பட்டு அதன் அடிப்படையில் இறுதி விடை குறிப்பு தயாரிக்கப்படும் என ஆசிரியர் தேர்வு வாரியத்தின் மூலம் கேட்கப்பட்ட கேள்வி தவறாக இருப்பின் அதற்கான உரிய ஆதாரங்களுடன் ஆட்சேபனை எழுப்பியவர்களுக்கு 1 மதிப்பெண்கள் வழங்கப்படுகிறது என்பதை குறிப்பிட்டு சொல்கிறாங்க. ஸோ இப்போ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வரக்கூடியது இந்த வரக்கூடிய தேர்தல் காலத்தில் பார்த்திங்கன்னா டெட் தேர்வுடைய முடிவுகளை வெளியிடுவாங்களா அப்படின்றது ரொம்ப கேள்விக்குறியாக இருக்குது. ஸோ ஆசிரியர் தகுதி தேர்வுடைய முடிவுகளை வெளியிடுறதுக்கு முன்னாடி இந்த தேர்தல் உடைய நாமினேஷன் வரும் அப்படின்றது. ஸோ ஜனவரி முதல் வாரத்தில் டெட்டு வெளியிடுவாங்களா, இந்த டிசம்பர் இறுதிக்குள்ளார டெட் தேர்வுடைய முடிவுகள் வெளியிடுவாங்களா அப்படின்னு எல்லாமே எதிர்பார்க்குறீங்க. பேப்பர் 1 மற்றும் பேப்பர் 2 ரிசல்ட்டு எல்லாமே எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி ஜனவரி முதல் வாரத்தில் பொங்கலுக்கு முன்பாகவே வெளியாகும் என்பது நம்மளுடைய கருத்து. ஸோ அதுக்குள்ளேயே வெளியிட போகிறதாகவும் தகவல் வந்திருக்குங்க. இதுதான் டிஆர்பியில் வந்திருக்க மிக முக்கியமான ஒரு விஷயம். டெட் தேர்வில் பாஸ் மதிப்பெண்களை குறைக்க சொல்லி போராட்டங்கள் எல்லாம் ரொம்ப பேர் வலியுறுத்தியிருக்காங்க. ஸோ அதனால் பார்த்திங்கன்னா பாஸ் மதிப்பெண்களை ரொம்ப சிம்பிளாக குறைக்கலாம் அப்படின்ற மாதிரி யோசனைகள் எல்லாமே வந்துட்டுருக்கு. ஸோ கண்டிப்பாக டெட்டில் இந்த ஆண்டோடைய பாஸ் விகிதங்கள் அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்குது. டிஆர்பியில் இந்த தகவல்கள் எல்லாமே உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், தேங்க்யூ. ஆசிரியர் பெருமக்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த ஒரு வீடியோவில் இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஆர்பி மற்றும் பள்ளி கல்வித்துறையில் வந்திருக்க முக்கியமான தகவல்களை இந்த ஒரு வீடியோவில் நம்ம பார்க்கலாங்க. டெட் தேர்வுடைய மதிப்பெண்கள் கூடுதலாக வழங்கப்படுமா? டெட் தேர்வில் பாஸ் மதிப்பெண்களை குறைக்க வாய்ப்புகள் இருக்கா? டிஆர்பி டெட் தேர்வில் 145 கொஷின்கள் தவறாக கொடுத்துருக்குமா? காரணம் என்ன? இவைகளை பற்றி தான் இந்த ஒரு வீடியோவில் நாம் அலசி பார்க்க போகிறோம். நீங்கள் நம்முடைய சேனலை முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் பெல்லை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க.
டிஎன் டெட்டோடைய முடிவுகள் 2025 தவறான கேள்விகளுக்கு 1 மதிப்பெண்கள் விரைவில் வெளியாகும் என்று முடிவுகள். அதை அறிந்து கொள்வது தான் எப்படி. ஆசிரியர் தேர்வு வாரியம் டிஆர்பி மூலம் நடத்தப்பட்ட டெட் தேர்வு 2025 முடிவுகள் விரைவில் வெளியாக இருக்கிறது. trb.tn.gov.in என்ற இணையதளத்தின் மூலமாக அறிந்து கொள்ள முடியும். தமிழ்நாட்டில் உள்ள ஆசிரியர் தகுதி தேர்வு கடந்த மாதம் நவம்பர் 15, 16 தேதிகளில் நடைபெற்றது. இந்த தேர்வுக்கான உத்தேச விடைக்குறிப்பு மீதான ஆட்சேபனை டிசம்பர் 3ஆம் தேதி வரை பெறப்பட்ட நிலையில் இதற்கான விண்ணப்ப முடிவுகள் விரைவில் வெளியாகும் என்று டெட் தேர்வு எழுதியுள்ளவர்கள் குறிப்பிட்டு சொல்கிறாங்க. ஸோ டெட் தேர்வை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா இந்த தேர்வுடைய ரிசல்ட்ஸை விரைவில் பப்ளிஷ் பண்ண போகிறாங்க. டெட்டு 2022 முடிவுகளை அறிஞ்சு கொள்வது அப்படின்னு பார்த்தீங்கன்னா trb.tn.gov.in இணையதளத்திற்கு செல்லவும் வகுப்பு பக்கத்தில் இம்பார்ட்டன்ட் லிங்கை கிளிக் செய்து லேட்டஸ்ட் ரிசல்ட்டை செக் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் அதை கிளிக் பண்ணிவிட்டு டிஎன் டெட் 2025 முடிவுகள் தாள் 1 மற்றும் தாள் 2 இடம்பெறையும். அதில் முடிவுகளை அறிந்து கொண்டு பெற்ற பிறகு அது லிங்க் இடம் இருக்கும். அதனை கிளிக் செய்து தேர்வர்களின் தரவுகளை உள்ளிட்டு முடிவுகளை அறிந்து கொள்ளலாம். மேலும் தேர்வர்கள் தேர்ச்சி பெற்றவர்களுக்கான சான்றிதழ்களையும் பதிவிறக்கம் செய்து கொள்ளவும் வழிவகை செய்யப்படும் என்பதை முடிவுகள் குறிப்பாக குறிப்பிடுறாங்க. இந்த ஆண்டு நடைபெற்ற டெட் தேர்வில் ஏராளமான கேள்விகள் பிழை இருப்பதாக புகார்கள் எழுதியிருக்காங்க. தாள் 1 150க்கு 59 கேள்விகளும், தாள் 2 கிட்டத்தட்ட 150க்கு 145 கேள்விகளும் தவறாக இருக்குது அப்படின்னு குறிப்பிட்டே சொல்கிறாங்க. அது எந்த அளவுக்கு தவறாக இருக்குது அப்படின்றது நமக்கு புரியலைங்க. அதே போல் தாள் 2க்கு 150ல் 145 கேள்விகளுக்கு தவறான விடை. ஸோ 35,000க்கும் மேற்பட்டவர்கள் ஆட்சேபனை விடை எழுப்பியுள்ளார்கள். பின்னர் தேர்வோடு பெறப்பட்ட சில புகார்கள் சரிபார்க்கப்பட்டு அதன் அடிப்படையில் இறுதி விடை குறிப்பு தயாரிக்கப்படும் என ஆசிரியர் தேர்வு வாரியத்தின் மூலம் கேட்கப்பட்ட கேள்வி தவறாக இருப்பின் அதற்கான உரிய ஆதாரங்களுடன் ஆட்சேபனை எழுப்பியவர்களுக்கு 1 மதிப்பெண்கள் வழங்கப்படுகிறது என்பதை குறிப்பிட்டு சொல்கிறாங்க. ஸோ இப்போ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வரக்கூடியது வந்து ஸோ இந்த வரக்கூடிய தேர்தல் காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா டெட் தேர்வுடைய முடிவுகளை வெளியிடுவாங்களா அப்படின்றது ரொம்ப ரொம்ப கேள்விக்குறியாக இருக்குது. ஸோ ஆசிரியர் தகுதி தேர்வுடைய முடிவுகளை வெளியிடுறதுக்கு முன்னாடி இந்த தேர்தல் உடைய நாமினேஷன் வரும் அப்படின்றது. ஸோ ஜனவரி முதல் வாரத்தில் டெட் வெளியிடுவாங்களா, இந்த டிசம்பர் இறுதிக்குள்ளார டெட் தேர்வுடைய முடிவுகள் வெளியிடுவாங்களா அப்படின்னு எல்லாமே எதிர்பார்க்குறீங்க. பேப்பர் 1 மற்றும் பேப்பர் 2 ரிசல்ட்டு எல்லாமே எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி ஜனவரி முதல் வாரத்தில் பொங்கலுக்கு முன்பாகவே வெளியாகும் என்பது நம்மளுடைய கருத்து. ஸோ அதுக்குள்ளேயே வெளியிட போகிறதாகவும் தகவல் வந்திருக்குங்க. இதுதான் டிஆர்பியில் வந்திருக்க மிக மிக முக்கியமான ஒரு விஷயம். டெட் தேர்வில் பாஸ் மதிப்பெண்களை குறைக்க சொல்லி போராட்டங்கள் எல்லாம் ரொம்ப பேர் வலியுறுத்தியிருக்காங்க. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா பாஸ் மதிப்பெண்களை ரொம்ப சிம்பிளாக குறைக்கலாம் அப்படின்ற மாதிரி யோசனைகள் எல்லாமே வந்துட்டுருக்கு. ஸோ கண்டிப்பாக டெட்டில் இந்த ஆண்டுடைய பாஸ் விகிதங்கள் அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்குது. டிஆர்பியில் இந்த தகவல்கள் எல்லாமே உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், தேங்க்யூ.